இந்த இந்த தொழுகையை ஒழுங்கா அதாவது தொழுகையை எல்லாரும் பேணி தொழணும். அதான் இதனுடைய உண்மையான முக்கியமான நோக்கம். அதுக்காக வேண்டித்தான். என்றாலும் இந்த எங்களோட மார்க்கம் வந்து பிராக்டிக்கல் மார்க்கம் தான். யாரையும் என்ன செய்யல, இதுதான் முடிவுன்னு சொல்லி எந்த விஷயத்திலையும் கஷ்டப்படுத்தல. நோன்பு ஆயிக்கிடும், தொழுகை ஆயிக்கிடும், தொழுகை ஆயிக்கிடும், ஹஜ் ஆயிக்கணும். ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜா இருந்தாலும் வசதியும் உடல் பலமும் இருந்தால் தான் போறது கடமை. அதே மாதிரி நோன்பும் தனக்கு ஏலும் பிடிக்கக்கூடிய சக்தி இருந்தால் தான் பிடிக்கிற கடமை. அதே போலதான் இந்த தொழுகையில வந்து தொழுகை ஒரு மனுஷன் பிரயாணம் போறது, அடுத்தது மனுஷனுடைய அன்றாட தேவைகள் எல்லாம் ஒரு கருதி தான் இந்த ஜம்மு கசூரி, அதாவது 5 நேரம் ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கிற 5 நேரம் தொழணும். என்றாலும் சில காரணத்தின் காரணமாக 5 நேரம் தொழுகிறது கஷ்டம். அதுக்காக வேண்டித்தான் இந்த மசாலாவுடைய ஆரம்பம். அப்ப இது ஒரு ருக்ஸத் ஒன்னா விளங்கொள்ளணும். ருக்ஸத் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசினது இந்த சில இபாதத்துகளுக்கு மாத்திரம் தான். அதுல ஒன்றுதான் இது, இந்த தொழுகை. இந்த ருக்ஸத்தை ஒரு நாளும் என்ன செய்யல, எங்களுக்கு பாவத்துல பயன்படுத்தல. ஒரு ருக்ஸத்தை அது பொதுவான சட்டம். எந்த இதெல்லாம் எங்கட மார்க்கம் வந்து இஸ்லாத்துல ருக்ஸத்தா தந்திக்குதோ, சலுகையா தந்திக்குதோ, அது எங்களுக்கு பாவத்துல பயன்படுத்தல. அதாவது ஒரு சஃபர் ஒருத்தர் போறாரு, அவரை சஃபர் என்ன செய்யணும்னா, சஃபரே ஒரு பாவத்துக்காக வேண்டி போறாரு. அதாவது கெண்டிலிருந்து கொழும்பு கோத்தர் ஒரு ஃபிலிம் பார்க்க போறான்னு வைங்களேன், தன் பாவத்துக்காக வேண்டி மாத்திரம் போறதாக இருந்தால் இந்த மசாலா அங்க வராது. ஏண்டா எந்த ருக்ஸத்தும் என்ன செய்யப்படாது, பாவங்களோட சம்பந்தப்பட மாட்டேங்குது. இப்ப பாவங்கள் எங்க பாவங்கள் வருமோ அப்ப அந்த இடத்துல என்னத்தில்ல, ஜம்மு கஸ்ஸருடைய மசாலா இல்ல. காரணம் ருக்ஸத்தின் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை. அத இப்ப சஃபர் நாங்க எடுத்தா சில வேளை பாவத்துக்கான சஃபர்கள் இருக்கிறது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் உதாரணம்னு சொல்லாம, அதே மாதிரி சஃபர்ல பாவம் நடக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் பஸ்ல போறாரு, இப்ப சினிமா பாட்டுகள் எப்படியும் போட்டுன்னு தான் போகும். வாகனத்துல போறாரு, வாகனத்திலையும் பாட்டு கேட்டுன்னு போறது அது ஹராம் தான். ஆனா அந்த நோக்கம் என்னத்தில்ல, அந்த பாட்டு கேட்கறதுக்காக வேண்டித்தான் இவர் கொழும்பு போற நோக்கம் இல்லையே. சஃபர்ல பாவம் நடந்தால் ஒரு வகையில அதுக்கு மன்னிப்பீக்குது. அதுக்கு மன்னிப்பீக்கிறேன்னு சொன்னால் ரொக்ஸத்தை கொள்ளணும். பாவமான கட்டங்கள்ல என்ன செய்யாது, இந்த மசாலா மசாலா பேசுறதுக்காக வேண்டிய எந்த இதுவும் இல்லை. நாங்க எங்கெல்லாம் பாவம் அதுன்னு வருமோ பாவத்துடைய மசாலால என்ன செய்யாது, எங்கட மார்க்கத்துல சலுகைன்னு தந்திரதையும் பாவிக்கலாம். அப்ப பாவம் இல்லாத கட்டங்கள்ல தான் என்ன செய்யணும், இந்த ருக்ஸத்துடைய மசாலா எல்லாம் பேசப்படும். அப்ப அதுல ஒன்னாவது இந்த தொழுகைன்னு வரக்கிட்ட முக்கியமாக நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஜம்மு செய்யறது, கசர் செய்யறது, சுருக்கி தொழுகிறது. ஒன்னாவது நான் இந்த இடத்த தெளிவா விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, சேர்க்கிறன்ற ஒரு மசாலா, சுருக்கி தொழுகிறங்கிற இன்னொரு மசாலா. சேர்க்கிறேன்னு சொல்ற வந்து லுஹரையும் மசரையும் சேர்க்கிறது. அதே போல மகரிபையும் இஷாவையும் சேர்க்கிறது. இது ரெண்டும் மட்டும்தான் சேர்க்க இயலும். அது இல்லாம வேற எந்த எந்த தொழுகையும் என்ன செய்யலாம், சேர்க்கிறதுக்குரிய சலுகைகளே தரப்படல. அதாவது அசரையும் மகரிபையும் சேர்க்க அப்படி இயலாம். இது இது ஒரு பாடம். ரெண்டாவது பாடம் தான் கஸ்ருடைய, அதாவது 4 ரக்கா தொழுகிறத 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுகிறேன்னு சொல்றாங்க. அப்ப இது இது ரெண்டும் வேற வேற மசாலாக்கள். அப்ப இதை ரெண்டே நாங்க என்ன செய்யணும், நான் இப்ப இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஜம்ம விளங்கப்படுத்துவேன். அதுக்கு பின்னால்தான் சுருக்கி தொழுகிறத விளங்கப்படுத்துவேன். ஜம்மு செய்யறது, அதாவது சேர்த்து தொழுகிறதுக்குன்னு சொல்லி வேற வேற சட்டங்கள் இருக்கிறது. அதே போல சுருக்கி தொழுகிறதுக்குன்னு சொல்லி வேற சட்டங்கள் இருக்கிறது. இப்ப நாங்க பிரயாணம் கொண்டு போனால் லுஹரையும் மசரையும் சேர்த்து ரெண்டு ரெண்டா தொழுகிறோம். அது ரெண்டையும் ஒன்றுங்களாம். ரெண்டையும் எங்களுக்கு என்ன செய்யலும், சேர்த்து, அதாவது ரெண்டையும் எங்களுக்கு சேர்த்து சேர்த்து செய்ய மேலும், ரெண்டையும் உங்களுக்கு தனியே தனியே செய்ய மேலும். அதான் நான் இந்த இடத்துல விளங்கப்படுத்துறேன். ஜம்முன்னு சொல்றது வேற, கசுறு சொல்றது வேற. அது ரெண்டையும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நான் இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு பாக்குற மசாலா என்ன தெரிஞ்சேன்னா, ஜம்மு தகதீம், அதாவது லுஹரையும் மசரையும் சேர்த்து லுஹர் நேரத்தை தொழுவு, அதாவது முப்படுத்தி தொழுவுறேன்னு சொல்றேன். ரெண்டாவது அதே போல மகரிபே மிஷாவே மகரிபுடைய நேரத்தை தொழுவுறேன்னு சொல்றேன். இந்த இடத்துல நல்லா தெளிவா பேசி விளங்கிக் கொள்ளுங்கோ. நான் வந்து கசருடைய மசாலா பேசுறேன், சுருக்கிற சப்ஜெக்ட் பேசல, சேர்க்கிற. அதாவது லுஹரை மசரையும் சேர்த்து லுஹருடைய நேரத்தில் 4 4 ரக்காத்தா தொழுவுறேன். லுஹரையும் அசரையும் சேர்த்து லுஹருடைய நேரத்துல லுஹர் 4 ரக்காத்து தொழுதுட்டு அதுக்கு பின்னால அசர் 4 ரக்காத்து தொழுவுறேன். இதுதான் ஜம்முடைய மசாலா.
இப்ப நான் கடைசியா நான் கசருடைய மசாலாம் பேசி நான் தெளிவுபடுத்துவேன். நீங்க இப்ப விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டையும் 4 ரக்காத்தாக முப்படுத்தி தொழுற. இதுல வந்து என்னத்த இதுல நான் சொல்ற வந்து பாத்துங்க. அல் பதாஅத்து பில் ஊலான்னு சொல்ற வந்து இதுக்கு நான் இங்கிலீஷ்ல நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன். இப்ப முப்படுத்தி தொழுகிட்ட எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா, நாங்க லுஹரை மசரை முப்படுத்தி தொழுகிறோன்னு சொன்னால் லுஹரை தான் ஃபர்ஸ்ட் தொழணும். முப்படுத்தி தொழுகிறேன்னு சொன்னா முப்படுத்தி தொழுகிறது லுஹரை மசன் லுஹருடைய நேரத்துல தொழுகிறேன். ஒருத்தர் லுஹரை தொழாம நான் முப்படுத்தி தொழுகிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கசர தொலைல. முதலாவது என்ன செய்யணும், அவர் லுஹரை தான் தொழணும். ரெண்டாவது வந்து அல் நியத்து ஜம்மு ஃபியன்சர் வந்து ரெண்டையும் ஒன்று சேர்க்கிற நியத். அதாவது இந்த நியத் வந்து உதாரணத்துக்கு நான் லுஹர் தொழுகிறேன். லுஹருடைய சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால லுஹரை சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால எனக்கு நியத் வந்துடும் மசரை நான் முப்படுத்தி தொழுகிறேன். உதாரணத்துக்கு ஒரு மசாலா வருது. இப்ப நான் வந்து என்ன செஞ்சேன், லுஹரை தொழுவிட்டேன். தொழுதுக்கு போறதான் எனக்கு பிரயாணம் கொண்டு போறதுக்கான சூழ்நிலை உருவாகுது. அப்ப என்ன செய்யலாம் எங்களுக்கு, அப்ப டைம் எல்லாம் இடையில டைம் எல்லாம் பேய்த்துட்டுது. அப்ப எனக்கு வந்து அசரை நான் முப்படுத்தி தொழுகிறது இயலா. அப்ப இந்த ஒரு விஷயம் என்னத்த, லுஹர் தொழுகிற நேரமே என்ன செஞ்சுக்கணும், இந்த 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 விஷயத்த கிளியரா இருக்கணும். அதாவது நான் சேர்த்து தொழ போறேன்னு சொல்லி. உதாரணத்துக்கு அடுத்த இந்த ரெண்டு மசாலாக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஷரத்து ஒன்றுதான் 89 கிலோமீட்டர் ஈக்கணும். ரெண்டுக்கு ரெண்டு அந்த தொழுகிறேன்னு சொன்னாலே 89 கிலோமீட்டர் ஈக்கணும். சரியா? நான் அடுத்த கடைசி நான் அந்த முக்கியமுடைய அது சப்ஜெக்ட் நான் பேசுவேன். ஜம்மு இதை மட்டும் பார்த்துங்க இப்போ. அப்ப 89 கிலோமீட்டர் ஈக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் லுஹர தொழணும்னு சொன்னால் அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன தெரியுமா செய்யணும், தண்டை ஊர் விட்டு வெளியே போகணும். ஏன்டா ஊருக்குள்ள இருந்துட்டு ஜம்மு செய்யறது ஏலா. அப்ப ஊர் விட்டு அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு வெளியாகி என்ன செய்யணும், அப்ப லுஹர தொழுவிட்டு அவருக்கு ஊர் விட்டு வெளியே போயிட்டு சேர்த்து தொழுகிறது அந்த அந்த இது ஏலா. அதாவது இப்ப நான் வந்து கொழும்பு போக போறேன்னு சொன்னால் நான் கெண்டி என்ற ஊரு, கெண்டியில நான் குறிப்பிட்ட ஒரு ஊர்னு வைங்களேன். அப்ப அந்த ஊர்ல இருந்து என்னுடைய ஊர்ல இருந்து நான் லுஹர தொழுவிட்டு நான் வெளியே போயிட்டு எனக்கு அசர முப்படி தொழுறதே இல்லை. அப்ப நான் லுஹர தொழாமே நான் ஊர்ல இருந்து வெளியாகி லுஹரே லுஹர தொழுது லுஹரையும் தொழுது அதோட சேர்த்து அசரையும் சேர்த்து தொழணும். அப்ப நல்லா அமைச்சுக்கணும், லுஹருடைய தொழுகை முடியறதுக்கு முன்னால அல்லது மகரிபுடைய தொழுறதுக்கு முன்னால நான் ரெண்டையும் நான் சேர்க்கிறேன் முப்படுத்துறேன் என்ற நியத்து வந்துடணும், சேர்த்து தொழுகிறேன். சரியா? இதான் ரெண்டாவது. ஒன்னாவது லுஹரை தான் ஃபர்ஸ்ட் தொழணும், மகரிபை தான் ஃபர்ஸ்ட் தொழணும். அதே போல அது மகரிபிஷா சேர்த்து தொழுவதுல மகரிப ஃபர்ஸ்ட் தொழணும், லுஹர் அசர் சேர்த்து தொழுவதுல லுஹரை ஃபர்ஸ்ட் தொழணும். ரெண்டாவது வந்து என்ன, நியத் முடியறதுக்கு முன்னாடி நியத்து வச்சிடணும். அதாவது லுஹர் தொழுது முடிஞ்சு எனக்கு நியத்து வருது சேர்த்து தொழுவோம்னு சொன்னால் அப்ப தொழுகிற அந்த நாங்க அந்த கட்டத்தை தான் அதுக்கு பிறகு சேர்த்து தொழுகிறது ஏலா. மூணாவது அந்த கண்டினியூஸ் இருக்கணும். அதாவது லுஹர் தொழுது முடியறதோட எலும்பிடணும், எலும்பி அசர தொழுதுறணும். சரிடா? இது எங்க ஜம்மு தகுதீம்ல முப்படை தொழுவுறதுலாம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முப்படை தொழுவுறதுலாம் லுஹர் தொழு தொழுது செலாம் கொடுக்க முன்னுக்கு நியத்து வைக்கணும். அதே போல அந்த ரெண்டையும் என்ன செய்யணும், சேர்த்து தொழணும். ரெண்டுக்கும் இடையில வந்து கெப் உண்டாக்கப்படாது. ரெண்டுக்கும் இடையில என்ன செய்யப்படாது, கெப் உண்டாக்கப்படாதுன்னா நான் நியத்து வச்சுட்டேன் லுஹரோட அசர் செய்த லுஹரை தொழுவிட்டு நான் வேற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து நான் அசர் தொழுவுறேன் அப்படி தொலையல, உடனே நாங்கள் எழுப்பி தொழணும். அது இடையில உது முறிஞ்சி அப்படி அதாலும் ஒரு 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 இக்கட்ட காரணம் ஒன்று இருந்தாலே தவிர வேற எதுக்கும் மேலா. அதே போல் அதான் கடைசா போட்டிக்கு அந்த இது கடைசா வர அதான் ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ். அதாவது எனக்கு ஏதோ இப்போ உதாரணத்துக்கு நான் லோர் தொழுது முடியறதோட ஏதோ ஒரு சின்ன ஒரு டிலே உண்டாகிற லெவல் ஆயிட்டது, அப்படி ஒரு தங்கடம் உண்டாக இருந்தால் மட்டுமே அந்த இடையில ஒரு கெப்பு புள்ளிடும். அப்படி இல்லாம கெப் புடுகிறது ஏலா. இப்ப மூணாவது. சரிதானே? இதான் ஜம்மு ரைட்டா. இது ஜம்மு தகுதியுடைய ஒன்னாவது லுஹர தொலோ அந்த ஒன்னாவது ஃபெஸ்ட்டுக்கு நான் நினைச்சேன். லுஹர தொழணும், லுஹர செலாம் கொடுக்க முன்னு நியத்து வைக்கணும். ரெண்டையும் உடனே நாங்க தொழணும், இடையில கெப் உண்டாக்காம. இப்ப அதே ஜம்மு தாகிர் நான் பிற்படுத்தி தொழுகிறேன் சொன்னால் அதுக்கு வந்து என்ன சொன்னால், இப்ப நான் லுஹரை நான் அசரோட பிற்படுத்த போறேன், மகரிப நான் இஷாவோட பிற்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து லுஹருடைய வக்தி தானே, லுஹருடைய வக்துன்னு சொன்னா அசர் பாங் சரத்துக்கு முன்னால நான் பிற்படுத்தி தொழுகிறேன் மட்டும் நியத்து மட்டும் வச்சா போதும். புரிஞ்சா? அதாவது நான் லுஹரை நான் பிற்படுத்தி நான் தொழுகிறேன். சரிதானே? அப்ப அந்த நியத் மட்டும் வந்த ஒரு நியத்தை நான் பிற்பட தொழுகிற நியத் மட்டும் வந்தா போதும். அதுக்கு பின்னால அதை அசரோட சேர்த்து தொழிலும். இப்ப நான் முன்னுக்கு நான் பேசினேன் தானே. அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்னேன் லுஹர் முப்படுத்தி தொழுகிறேன்னு சொன்னால் முப்படுத்தினா ஃபர்ஸ்ட்டுக்கு லுஹரை தொழணும், அதுக்கு பின்னாதான் அசரை தொழணும். அதே போல ரெண்டையும் ஒன்றுக்கு தான் தொழணும். அதாவது இது தொழுது முடியறதோட அதுவும் தொழுதுறணும். அப்படி இந்த 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 சட்டம் நான் பேசினேன். இதெல்லாம் வந்து பிற்படுத்தி தொழுகிற விஷயத்த சுண்ணத்தா தான் வரும். உதாரணம் நான் லுஹருடைய தொழுகை நான் அசர் தொழுகிறேன்.
சரியா? அப்ப லுஹரை நான் என்ன செஞ்சிடறேன், பிற்படுத்திடுறேன் நசருடைய நேரத்துக்கு. அப்ப எனக்கு என்ன செய்யணும் சொன்னால், இப்ப நான் நியத் மட்டும் வச்சால் போதும். அசருடைய நியத்துல எனக்கு அசர தொழுட்டு லுஹர தொலைய மேலும், லுஹர தொழுட்டு அசர தொலைய மேலும். இதான் முப்படுத்தி தொழுகிறதுக்கும் பிற்படுத்தி தொழுகிறதுல வித்தியாசம். முப்படுத்தி தொழுகிறதுல வாஜிப்னு சொன்ன அந்த 4 விஷயமும் எங்க அந்த பிற்படுத்தி தொழுகிறது, அதாவது அந்த அசருடைய நேரத்துல லுஹரையும் அசரையும் தொழுகிட்ட சுன்னத்தா வருது. ரெண்டையும் உடனே தொழுகிறது, அதாவது அசர தொழுது முடியறதோட லுஹரையும் சேர்த்து தொழுகிறது சுன்னத். ஆனா லுஹர் முப்படுத்தி தொழுகிற விஷயத்துல லுஹர் தொழுக முடியறதுக்கு முன்ன நியத்தும் வரணும், அதே போல லுஹர் தொழு முடிஞ்ச உடனே அசரையும் தொழணும். இது முப்படுத்தி தொழுகிறது. ஆனா பிற்படுத்தி தொழுகிறதுல இந்த இடத்துல சுன்னத்தா தான் வரும். சரிதானே? அதை கிளியர் பண்ணி, டவுட்டா இருந்தா எனக்கு எல்லாம் கடைசிக்கு என்ன நான் ஒரு டைம் எடுத்து தருவேன். என்னோட அப்ப கேளுங்க எல்லாத்தையும். சரியா? அடுத்த மூணாவது என்ன தெரிஞ்சேன்னா, இப்பதான் நான் பேச பாக்குற கஸ்ருடைய மசாலா. சரியா? இப்ப ஜம்முடைய இப்ப கஸ்ருடைய சப்ஜெக்டும் அதே அதே மாதிரி தான். இப்ப அதோட பெரிய இதுண்டு இல்ல. கேட்கும் ஐயாக்கூன சஃபர் மர்ஹலத்தைன்னு சொல்ற சஃபர் எங்கள்கிட்ட எப்படி கொஞ்சம் 89 கிலோமீட்டர் இருக்கணும். ஆனா இதுல 81 போட்டிக்குது. ஆனா 89 தான் அதிகமான உலமாக்கட கருத்து. நாங்க 89 நாங்க பேணுதல் 85க்கு மேல என்று நாங்க எடுத்துக்கொள்றதுதான் மிச்சம் பேணுதல். 85 மேல என்று எடுத்துக்கொள்றதுதான். அதே போல இப்ப நான் ஒரு சட்டமூடி சொன்னது தானே, அந்த எங்கட நான் போற பிரயாணம் ஹலால் ஆயிக்கணும். ஒரு ஹராத்துக்காக வேண்டி போற பிரயாணத்துல என்ன செய்யல, எனக்கு சுருக்கி தொழுகிறது ஏலா. சரிதானே? நான் இதுக்கு முன்னுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். எந்த பிரயாணம் அது இப்ப சில இடங்கள்ல பெண்கள் தனியே போறது, அத முதுர் இல்லாம போற ஹராம் அந்த மசாலா எல்லாம் சுருக்கி தொலைலாண்டு எல்லாம் வரும். உதாரணத்துக்கு நான் ஓப்பனா சொல்றேன்னு சொன்னால், சில யூனிவர்சிட்டியில போற ட்ரிப்கள்ல போய்த்து சுருக்கி தொழுகிற மசாலா ஏழாண்ட மாதிரி தான் வரும். ஏன்னு சொன்னா பெண்கள் தனியே போறது அந்த அப்படி போறது அந்த சரியான ஒரு அனுமதி மார்க்கத்துக்கு தவிர்க்கப்பட்ட முறையில போனீங்கன்னு சொன்னால், அது அங்க அந்த அந்த சஃபரே ஹராம் தானே. அப்ப என்ன செய்யல, சுருக்கி தொழுகிறது அந்த இடத்துல அவங்களுக்கு மசாலா இல்லை. அதே போலதான் இப்படி அந்த ஏனைய ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு படம் ஒன்று பார்க்க போறாரு, பாவத்துக்காக வேண்டி போற பிரயாணங்கள்ல ருக்ஸத்துக்கு மசாலாவே இல்லை. அதான் இந்த ரெண்டாவது ஷரத்தா சொல்லிக்குது. இந்த ஜேர்னி ஷுட் பி பெர்மிசபிள் இன் ஷரியா. ஷரியத்துல எங்கட மார்க் அந்த பிரயாணத்தை ஹலால்னு சொல்லணும். மூணாவது ரைட்டா? சரிதானே? மூணா எனக்கு 100% ஷுவர் ஆயிக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல என்கிட்ட பேசுறேன்னு சொன்னால், கெஸிங்ல செய்யல. உதாரணத்துக்கு இப்ப நான் பிரயாணம் போவனா மாட்டேனா, அல்லது 89 கிலோமீட்டர் ஈக்குமா இல்லையா, அந்த டவுட் டிக்கப்படாது. இதான் அந்த இது ரொக்ஸத்துக்கு ஒரு ரொக்ஸத்தை இஸ்லாம்ல 100% ஷுவர் ஆயிக்கணும். அது 85 கிலோமீட்டருக்கு மேலத்தான். 85 கிலோமீட்டருக்கு மேலத்தானே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிக்கணும். அது அடுத்த நான் பிரயாணம் போறேன்னு சொல்றது உறுதி ஆகிக்கணும். டவுட் லீக்கிற விஷயங்களுக்கு பத்தி என்ன செய்யல, எங்களுக்கு இது அந்த அந்த சுருக்கி தொழுகிறது இயலாம். அதே போலதான் சுருக்கி தொழுகிற, இப்ப நான் உதாரணத்துக்கு லுஹரு தக்பீர் கட்டுறேன். லுஹரு தக்பீர் கட்டினது போறது தான் யோசனை விளையாடு, எனக்கு சுருக்கி தொழுகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் மிக்குதானே, அப்ப நான் சுருக்கி தொழுகிறேன்னு சொல்லிட்டு அப்படி வைக்கிறதே இயலாம். தக்பீரத்துல் இஹ்ராம்லே என்ன செஞ்சிடணும், நான் சுருக்கி தொழுகிறேன் என்ற நியத்தை நான் கொண்டு வந்துடணும். சரிதானே? அடுத்தது பேசிக்கு என்ன சொன்னா, 4 ரகாத்தல் ஈகிற அந்த அந்த இதுகளை மட்டும்தான் சுருக்கி தொழிலும். உதாரணத்துக்கு லுஹர் அசர் இஷா இந்த 3 தான் சுருக்குற மசாலா. இப்ப மஹ்ரிப் இடையில மாட்டு மஹ்ரிபா சுருக்கி அப்படி ஏலா 4 ரகாத்திக்கிறத மட்டும்தான் 2 ரகாத்த சுருக்கணும். இப்ப 3 ரகாத்திர மஹ்ரிப் அதனும் சுருக்குற இல்லையே, சுபஹ் 2 ரகாத், மஹ்ரிப் அது 3 ரகாத்தாவே ஈக்கி. சரிதா? அடுத்து இப்ப இன்னும் இந்த எந்த பிரயாணம் என்ன செஞ்சுக்கணும் சொன்னா, தொடர்ச்சியாக ஈக்கணும் சொன்னால், இந்த இடத்துல பேசிக்கிற என்னதுன்னு சொன்னால், நான் சுருக்கி தொழுகிறேன்டிக்கு தானே. உதாரணத்துக்கு லுஹரை நான் முப்படுத்தி சுருக்கி தொழுகிறேன்னு சொன்னால், ஏண்ட பிரயாணம் குறைஞ்சது அசருக்கு தான் நான் அந்த ஊருக்கு போய் சேரணும். அசருடைய வக்தாகணும். இப்ப எனக்கு அசர் நான் லுஹருக்கே என் பிரயாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு அசரை முப்படுத்தி தொழுகிறதே இல்ல. இதான் இந்த இடத்துல பேசிக்கிறது. சரிதானே? இது இந்த இந்த இதான் ஜம்முடையும் கசருடையும் மசலாய். இது ஆஹ் இப்ப நான் பேசின விஷயங்கள்ல மட்டுமே தான் டவுட் இருந்தால் உண்டு இதுல கேளுங்க. அப்படி இல்லாட்டி செட்ல சரி கேளுங்க, பிரச்சனை இல்லை, நான் ரிப்ளை பண்றேன். நான் இப்ப நான் இது வரங்காட்டி பேசினது.
அந்த முக்கீம் முசாஃபிர் அதை நான் பேசுவேன். இப்ப அடுத்து அதான் பேச போறேன். இதுல நான் டவுட் இந்த மட்டும் கேளுங்க. அந்த 3 நாள் 15 நாள் அதெல்லாம் நான் பேசுவேன். இப்ப அடுத்து அதுக்கு தான் போக போறேன். அதுக்கு முன்னுக்கு இதான் பேசிக். இந்த பேசிக் கிளியர் ஆயிருந்தா அடுத்து நான் பேசிடுவேன். அப்ப நீங்க அதுல டவுட் இருந்தா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி. மௌலானா ஆ. கேட்கறதுல பேசுறேன். ஓ சரி சரி, கேக்குது கேக்குது. மௌலானா நான் இடையில தான் ஜாயின் ஆனேன். ம். அப்ப அந்த பாயிண்ட் பண்ண சொன்னீங்க சரியா, அந்த வீட்டுல இருந்து அப்படின்னு போக்கோலே சுருக்கி தொழுவுறது வீட்டுல இருந்தேடா இல்லாட்டி அது மஹல்லால இருந்தேடா அது அப்படின்னு எனக்கு அது விளங்கல. அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஜம்மு செய்யறேன்னு சொன்னா நாங்க ஒன்னா ஊர்ல இருந்து வெளியாகணும் தானே. ஓ. எங்கட ஊருளுக்கு எங்கட எங்கட நான் இப்ப அடுத்த நான் தெளிவா பேசுறேன். நான் இப்ப நீங்க கேட்ட சுட்டியே நாங்க ஊர்ல இருந்து நாங்க வெளியாகணும். அப்ப நாங்க லுஹரையும் அசரையும் நான் சேர்த்து தொழுகிறேன்னு வைங்களேன். அப்ப எனக்கு லுஹரையும் ம், அசரை நான் முப்படத்தி சேர்க்கிறேன்னு சொன்னால் நான் ஊர்ல ம், முப்படத்துறேன்னா ஒரு சட்டம் என்னத்த லுஹருடைய நியத்திலே நான் அசரை சேர்த்து தொழுற நியத்து வைக்கணும். அப்ப ம், எனக்கு என்ன செய்யலா ஊர்லீக்கு கிட்ட எனக்கு லுஹர தொலையலா. அப்ப நான் என்ன செய்யணும், நான் ஊர்ல இருந்து நான் வெளியாகணும். வெளியாகி நான் லுஹர தொழுவிட்டு உடனே அசரை நான் தொழணும். உதாரணத்துக்கு நான் ஊர்ல இருக்கிறேன், நான் லுஹர தொழுவிட்டேன். லுஹர தொழுவிட்டின பிறகு ம், எனக்கு யோசிக்க வருது, நான் கொழும்புக்கு போகணும்னு சொல்லிட்டு யோசனை ஒண்ணு வந்தது. அப்ப என்ன செய்யல, எங்களுக்கு ம், வெளியே போயிட்டு அசரை மட்டும் முப்படுத்தி தொழுவிட்டு போகல. ம், ம், ம். ஏன் தொழுவிட்டேன் ஆ, தானே. அதான் சார் அந்த லுஹர் தொழுகைக்கிட்டே நாங்க ஊர்ல முசாஃபிர் சஃபர் ஸ்டார்ட் ஆகிக்கணும். ஆ, அது மௌலானா இப்ப இப்படின்னு சொல்லுங்க. இப்ப நான் வீட்டுல இருக்கிறேன் ம். அப்படின்னா இந்த கிரைட்டீரியா வந்து எங்கடா அந்த மஹல்லா உள்ளுக்கு அப்படின்னு நான் ஈக்கிற வீட்டுல இருந்து அந்த இல்ல ஏரியாவுக்குள்ள நான் வருது அப்படின்னு நான் இல்ல நான் இப்ப அதை நான் பேசுவேன். உங்களுக்கு அந்த அந்த ஏரியா அதை விடுங்க. அது இல்லாம உங்களுக்கு அந்த நீ வெளியாகித்தான் விளங்குற அந்த சப்ஜெக்ட் விளங்கிச்சா. வெளியாகட்டுன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னேன், நான் இன்றைக்கு இன்ஷால்லா வீட்டுல இருந்து இப்ப கேம்பஸ் கொழும்புக்கு வரத்துக்கு நான் ம். நியத்து வச்சுக்கிறேன். ஆ. அப்ப அப்படியே போல இப்ப நான் சொல்லுவேன் இந்த ஊடு இந்த பள்ளியை தாண்டி தான் நான் போகணும் ஓ. வீட்டுல இருந்து. இப்ப அந்த ஓ. டைமுக்கு துஹர் ஆகிட்டு, ஆனா எப்படியும் தெரியும் இந்த துஹருக்கு பஸ் ஏறினா எப்படியும் அசர் எப்படியும் கிடைக்காது. ஓ. அப்ப அந்த அப்ப டைமுக்கு நீ நான் அப்படியே அப்ப ப- ஓ. அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னால் உங்களோட ஊரு இப்ப ஊருன்னு சொல்றேன்னு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை. இப்ப நான் இப்ப ம், அந்த ஊர்ல மசாலா நான் பேசுறேன். ஓகே. அப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டுச்சு எந்த தெரியுமா. அந்த இப்ப அந்த லெக்சர்ஸ் நடக்கிற அந்த கண்டினியூஸ் லெக்சர்ஸ் நடக்கிட்ட அப்படி சேர்த்து தொலை 7 ஆண்டு சொல்லிட்டு ஒரு இதொண்டு கேள்வி ஒன்று கேட்டிக்குது. ஆனா லுகரோட என்ன செய்யலாம்னு சொன்னா அசர் அப்படி சேர்த்து தொலை ஏலா அந்த அப்படி அந்த லெக்சர்ஸ் ஒரு காரணம் அப்படி ஒரு காரணமா வச்சு செய்ய ஏலா. ஆனா நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நீ வேற ஒரு ஒரு கிரைட்டீரியா ஒன்று தான் யோசிக்கணும். ஆனா சுருக்கி தொழுகிறதுக்கு அது ஒரு இது இல்லை. அதாவது அந்த சேர்த்து ஜம்மு செய்யறதுக்கு அந்த அப்படி ஒரு ருக்சத்தை எடுக்க இயலாம். ஆனா அந்த இப்படித்தான் கொஞ்சம் ஏன்டா லெக்சர்ஸ்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க சார் இதுன்ட்டு. சார் அப்படி ஒரு பிரேக் கொண்டு சின்ன பிரேக் கொண்டு சரி கிடைச்சி அப்படி தொழுவுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும். அப்படியும் இல்லை இப்பயும் எங்களுக்கு மிஸ் ஆகுறதான் வழின்னு சொன்னால் ஆஹ், அதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை. அப்படி அந்திம லெவலுக்கு போகணும்னு சொன்னால் மட்டும் மேலும் அது வந்து ஆஹ், ஆனா லெக்சர்ஸ் அதை செல்லல. அது வந்து காரணம் வந்து அந்த உசுறு போற அப்படி காரணங்களுக்கு தான் நான் பேசிக்கிறேன். ஆனா லெக்சர்ஸ எனக்குடா காரணமா செல்றது அவ்வளோ பொருத்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி ஒரு ஒரு மனுஷன் தாண்ட உசுறு போற நிலைமையில ஈக்கிறார். அப்ப ஒரு தொழுகைய முப்படத்துற பிற்படுத்துற அது பிரச்சனை இல்லை. ஆஹ் அது இல்லாம அந்த லெக்சர்ஸ் வந்து ஒரு காரணமாக எடுக்கலாம். சரி, நான் இப்ப வந்து முசாஃபிர் முக்கியமுடைய மசாலா இப்ப இவரும் கேட்ட வந்து அந்த முசாஃபிர் முக்கியம் எப்படி ஒன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த ஜம்மு கஸ்ர் வந்து முசாஃபிர் மட்டும்தான். சரியா. முசாஃபிர் டிராவலர்னு சொல்றேன். இப்ப எங்கட ஃபிகர்ல வந்து மூணு ஒருத்தர் முசாஃபிர் டிராவலர் ஒருத்தர் வில்லேஜர் ஒருத்தர் அதாவது ஸ்டே அப்படின்னா தங்கிக்கிற ஒருத்தர் மூணு மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கிறேன். இப்ப என்ட சொந்த ஊருக்கு தானே நான் என் குடும்பத்தோட இருக்கிற ஊர். இப்ப யூனிவர்சிட்டி எடுத்தாலும் எங்கட யூனிவர்சிட்டியில நிறைய ஊர்ல இருந்து தானே வந்து படிக்கிறாங்க. அப்ப அவங்களோட சொந்த அதோ ஒரு தேவைக்கு தான் நாங்க வந்திக்கிறேன். அவங்க யாரும் வந்து அங்க வந்து தங்கி அப்படி அங்க செட்டில் ஆகிற நோக்கம் ஈக்காது.
அப்ப அவங்களோட சொந்த ஊருக்கு தானே. இப்போ உதாரணத்துக்கு எந்த ஊருன்னா குருணை அத மாதிரி ஒருத்தருக்கு சொந்த ஊர். உங்களோட ஊர் என்னன்னு கேட்டா சொந்த ஊர், ஃபெமிலிங்கிற ஊர். இந்த ஊர்ல என்ன செய்ய இயலாதுன்னா இந்த ஜம்மு கசருடைய மசாலாவை பேசவே இல்லை. அதுக்கு எந்த வழியும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. எப்படி அந்த ஊர்ல நான் ஈகிற ஊர்ல முஸ்தவுத்தின்னு சொல்றவருக்கு அவருக்கு இந்த 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 பாபுட பேச்சே இல்லை அவருக்கு. சரியா? உன்னா இது தெளிவா விளங்கிக்கொள்ளும். இப்ப நான் ரெண்டாவது கட்டத்துக்கு வாரேன். யாரு முசாஃபிர் யாரு முக்கியம்னு சொல்ற முக்கியம்டா எந்த தெரியுமா? ஏண்ட ஊர் இல்லாம ஏண்ட ஊர் இல்லாம நான் இன்னும் ஒரு ஊர். அந்த ஊர் எப்படி தெரியுமா ஈக்கணும்? உதாரணத்துக்கு நான் 89, அதாவது அந்த தூரமா ஏண்ட ஊர்ல இருந்து அந்த 85 கிலோமீட்டர்ஸ் தூரமான ஒரு ஊருக்கு நான் போறேன். சரியா? பெய்த்து போற வார நாள் இல்லாம எப்படி போறது வார நாள் இல்லாம 3 நாளைக்கு மேல தங்குறேன். இப்ப உதாரணத்துக்கு புத்தர் இப்ப திங்கள் போறாரு, செவ்வாய் புதன் வியாழன் ஈக்கிறாரு, வெள்ளிக்கிழமை அங்கிருந்து வாரன்னு வைங்க. இவர் இன்னும் முக்கியமாக அல்ல. ஸ்டேர அந்த இவர் இன்னும் எங்கட மார்க்கத்தை படி ட்ராவலர் சட்டத்துல நிற்பாரு. இவர் எப்ப முக்கியமாக மாறுவாருன்னு சொன்னால் இந்த போற வார நாள் இல்லாம நல்லா பாத்துங்க. திங்கக்கிழமை போறேன்னு சொன்னால் திங்கக்கிழமை போனாரு கொழும்புக்கு, செவ்வாய் இறாரு, புதன் இறாரு, வியாழன் ஈக்கிறாரு, வெள்ளி வெளியாகினார் என்றால் அவர் இன்னும் என்ன யார சட்டத்தில் இருப்பாரு? ட்ராவலர் முசாஃபிர் தான் எங்கட மார்க்க. அந்த 5 இப்போ மொத்தமா ரெண்டே சேர்த்து 5 நாள் வரும். 6வது நாளாக அவர் ஈப்பாரு சொன்னால் அப்பதான் அவர் எந்த அவர் முக்கிய சட்டத்துக்கு வருவார். சரியா? நல்லா தெளிவா விளைஞ்சானே. இந்த போற வார நாள் இல்லாம இடையில 3 நாளைக்குள்ளால ஈக்கிறார். இப்போ ஒருத்தர் திங்கக்கிழமை காலைல அவர் வாரார் கொழும்புக்கு. அவர் எல்லாம் திங்கக்கிழமை ஈக்கிறாரு. சனி வெள்ளி அந்த சாரி திங்கக்கிழமை வந்து செவ்வாய் புதன் வியாழன் ஈந்து வெள்ளிக்கிழமை கொழும்புல இருந்து ஊருக்கு வந்துட்டாரு. அவர் முசாஃபிர் தான். கொழும்புல அங்க இருந்தாலும் முசாஃபிர் தான் அவர். அது இல்லாம சிலாக இப்ப அங்க வார நோக்கம் வந்த நான் எப்படியும் செய்வேன் கூட நலிப்பேன் அப்படின்னு நோக்கத்துல வந்தால் அவர் அங்க வாரத்தோட அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு வாரத்தோட அவர் சட்டம் எந்த முக்கியம். சரியா? ஆனா இதே சட்டமே நாங்க எங்க பாக்கலாம் எங்க ஊருக்கு பாக்கல. நான் ஊருக்கு வந்து நான் 2 நாள் தான் நிப்பேன், இல்ல நான் ஒரு நாள் தான் நிப்பேன். ஊருக்கு வந்து ஒரு நிமிஷம் தான் நிக்கிறேன். அவரு டிராவலர் இல்ல, அவர் வந்து ஊர்வாசி தான், வில்லேஜர் தான் பாக்குறேன். தெரிஞ்சா? இப்ப நாங்க நாங்க எங்களுக்கு கேம்பஸ்ல 2 நாள் லீவ் கிடைக்குது. அப்ப நான் ஊருக்கு வந்துட்டு நான் போறேன். ஊருக்கு வந்தாலே அவர் வந்து அவர சொந்த ஊர்ல அவருக்கு என்ன செய்யலாம் இந்த மசாலா ஒன்றும் பேசலாம். ஆனா முக்கியமாகிற இடத்துல இப்போதான் நான் கிளம்புறேன். இப்ப கிளம்புல வந்து சில டைம்ல எங்களுக்கு மாச கணக்கு இருந்து படும். அப்ப நான் முக்கியமாயிப்பேன். ஆனா அதே இடத்துக்கு நான் என்ன செய்வேன்? இப்போ ஒரு தேவைக்காக வேண்டி 2 நாளைக்கு வந்துட்டு போவேன். அப்ப எனக்கு அங்க நான் முக்கியமா இருந்த அதே இடத்துல எனக்கு முசாஃபிர சட்டம் வரும். ஆனா நான் ஏண்ட ஊருக்கு அந்த சட்டம் வராது. விளைஞ்ச ரெண்டு முக்கியமாகிற இடத்துக்கு ஏண்ட ஊர் இல்லாம வேறொரு 85 கிலோமீட்டருக்கு அங்காளிக்கிற ஒரு ஊர்ல நான் முக்கியமாக இருந்தேன். எத்தனை 4 மாசம் மீந்திப்பேன். ஆனா நான் புறவைக்கு ஒரு நாள் இப்போ உதாரணத்துக்கு கெண்டில ஒரு ஆள் நிகம்புல பிசினஸ் செய்யறான்னு வைங்க. அவர் பிசினஸ் செய்யறேன்னு சொன்னால் மாச கணக்கு ஈப்பாரு. ஆனா அதையே அவர் ஊர் இல்லையா, அவர் தொழில் செய்ய தானே போனார். அவர் ஊருக்கு வந்துட்டார் கெண்டிக்கு. ஆனா ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி என்ன செஞ்சாருன்னா கடைக்கு ஒரு 2 நாள் தேவைக்காக வேண்டி போயிட்டு வர ஒன்று நோக்கத்துல போயிட்டாரு. அப்ப அவர் கடையில இருந்தாலும் அவர் முசாஃபிர் தான். கணேஷா, அப்ப முசாஃபிர்ன்னு சொல்ற வந்து இந்த 5 நாளே கடந்தால் தான் அதுவும் ஒரு ஊர்ல இருக்கணுமே. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் கொழும்புல 2 நாள் அப்படியே போயிட்டு நிகம்புல ஒரு நாள் நிக்கிறாரு. அப்படியே அங்க அப்படி அவரு அந்த சும்மா ஒரு ட்ரிப் ஒன்று போற மாதிரி அப்படியே சுத்தி கொண்டிருக்கிறாரு. அவரு ஒரே இடத்துல 5 நாள் நிற்கும் வரையில அல்லது ஊருக்கும் வரைக்கும் அவர சொந்த ஊருக்கு வரைக்கும் வரையில அவர் முசாஃபிரா தான் நிற்பாரு. ஒரு இடத்துல ஒன்று ஊருக்கு வரணும், அப்படி இல்லாட்டி ஒரே இடத்துல 5 நாளைக்கு மேலே இருக்கணும். அதாவது போற வார நாள் இல்லாம 3 நாள் சேர்த்து அஞ்சா நாள் 5வது நாள் அதான் சார் போற வார நாள் இல்லாம 3 நாள் 5வது நாள் கடக்கும் சொன்னால் அவர் முக்கிய சட்டத்துல வருவார். அப்ப இவருக்கு ஜம்மு காஷ்மீர் செய்யலாம். அது இல்லாம ஒருத்தர் கொழும்புல ஒரு நாள் ப- மாறி மாறி ஒவ்வொரு ஊரு மாறி 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 போறாரு. அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்ய அவர் முசாஃபிரா தான் இப்ப அப்ப அவர் என்ன செய்யணும்? வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வர சரிதானே? இதுதான் முக்கியமுடைய முசாஃபிர் சட்டம். அடுத்தா வந்து ஈன வந்து சுருக்கி தொழுற ஜம்மு செய்யறது எல்லாமே முக்கியம் அந்த முசாஃபிருக்கு மட்டும்தான்.
இப்ப நான் வந்து கொழும்புல ஒரு மாசம் ஈக்கிறேன். இப்போ ஒரு மாசம் ஈந்துட்டு என்ன செய்யறேன்? அப்ப நான் அந்த இடத்துல நான் முக்கியமாயிட்டேன் தானே. இப்ப எனக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இது நிறைய பேர் செய்யறேன்னு சொன்னேன். எங்களோட யூனிவர்சிட்டியில நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டாங்க. என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க போர்டு இல்லீர தானே. அப்ப நாங்க முக்கியமாகிற ஈக்கிற காலத்துல ஒழுங்கா எல்லாம் தொழில் நீப்பாரு. ஆனா அவர் ஊருக்கு வரக்கிட்டு என்ன திரும்ப செய்வார்? லுகர்ற டைம்ல வேறஞ்சுன்னா அவர் ஈக்கிற இடத்துல என்ன செய்வாரு? லுகரை மசனை முப்படை சொல்லிட்டு வருவார். அதே இல்ல ஏன்னு சொன்னால் முக்கியமா இருந்த ஊர்ல இருந்து வெளியாகினால் தான் அவர் என்ன செய்வாரு? முசாஃபிர சட்டத்துக்குள்ள வருவாரு. அப்படி வந்தால் தான் அவருக்கு என்ன செய்யணும்? ஜம்மு கசரும் அந்த 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 பாபுல அவருக்கு பேசலும். சரியா? அடுத்தது சரிதானே. இந்த முசாஃபிர் முக்கியம் இதான் 3 சப்ஜெக்ட் வளைஞ்சானே. அடுத்த நான் ஃபைனலா பேச போறேன். ஒரு ஊர்ல எல்லை எப்படி பாக்குறது? அப்ப இன்றைக்கு பொறுத்த வரையில நாங்க ஒரு ஊர்ல எல்லை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இப்ப சில ஊருக்கு பேர் இப்ப கம்போலன்னு சொன்னா பெரிய ஏரியா அது. அப்படி அதில் ஊர் பாக்குறது ஊர் பாக்குறதுன்னு சொல்ற வந்து எப்படின்னு சொன்னால் எங்கட எங்கட நாங்க தொழுகிற மஹல்லா தானே. அந்த மஹல்லா வச்சு பார்க்கலும். அப்படி இல்லாட்டி எங்கட ஜிஎஸ்சிக்குது, ஜிஎஸ் டிவிஷன் இருக்குது, அதை வச்சு பார்க்கவே மேலும். ஆனா ஜிஎஸ் டிவிஷன் வந்து எது எது ஆக சுருங்குதோ, அதாவது எங்கட ஊருக்கு வந்து ஆக சுருக்கமான border கிட்ட border எது வருதோ அதை எடுத்தால் சரி. இப்ப நாங்கள் நான் இப்ப எங்களுக்கு இருந்தாலும் மக்குர்னூலுக்கு நியாயமான ஏரியாக்கள் இருக்கிறேன். சின்ன சின்ன ஏரியாக்கள் இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் மேல் போஸ்ட் செகண்ட் மேல் போஸ்ட் அப்படி எல்லாம் இருக்கிறேன். ஆனா அதையும் பிரிக்கலும். அதுவும் வந்து என்ன செஞ்சனால் அந்த எங்கட ஃபிக்கில பேசுற கரியான்னு தான் பேசிக்கிறேன். சரிதானே. அப்ப அந்த எங்கட ஊரை அப்படி அப்படி அந்த சின்ன சின்ன சின்னதாக என்ன செஞ்சுக்கி அப்படி பிரிச்சு எடுக்க இயலும். உதாரணத்துக்கு அது எப்படி எடுக்கிறதுனால் ஒன்னா நீங்க பாருங்க. ஜிஎஸ் டிவிஷன், அதாவது ஜிஎஸ் டிவிஷன் எடுக்க என்றால் அந்த சில இடங்கள்ல மஹல்லா விட ஜிஎஸ் டிவிஷன் எடுக்க மாய்க்கு. சில ஏரியாக்கள்ல வந்து அது அந்த ஏரியா வச்சு தான் முடிவு செய்யணும். சில ஏரியாக்கள்ல வந்து மஹல்லா வாரியாக முடிவு செய்ய மேலும். ஏண்டா ஒரு ஊருக்கு ஒரு ஜும்மா பள்ளி தான் நீக்கும். அப்ப அந்த ஏரியாட அந்த ஜும்மா பள்ளியிட அந்த 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 மஹல்லாட போர்டர் அடிக்கவே மேலும். இப்ப சில ஏரியாக்கள்ல வந்து கிட்டு கிட்டு கிட்ட பள்ளிகள் நீக்கும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த மஹல்லாக்கள் எடுக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னால் ஐநூறுல ஊர் அந்த ஊர் எங்கட இப்ப பெரிய ஊர் இல்ல, எங்கட வில்லேஜை தான் பார்க்கணும். இல்ல அதை விளங்கி கொண்டா சரி. பக்கூர்னு சொல்ற ஊர், ஒன்னாங்கட்டுன்னு சொல்ற வந்து என்ன வில்லேஜ், அந்த அதான் எங்கட border. அந்த போர்டரை பாஸ் பண்ணாலும் எங்களுக்கு சுருக்கி விட்டு போகலும். உதாரணத்துக்கு இப்போ நான் சும்மா என் ஊரை வச்சு சொல்றேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் மெயில் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கு செகண்ட் மெயில் போஸ்ட்ல வச்சு சுருக்கி விட்டு போகலும். அப்ப இந்த இந்த சப்ஜெக்ட் தெளிவாயிருந்துச்சுன்னா ஓகே. எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. இன்ஷால்லா நான் அடுத்த இதுல செஷன்ல நான் எப்படி சரி நான் உங்களோட இந்த டோட்டல் டவுட்டை நான் ஃபுல்லா கிளியர் பண்றேன். ஜிசாக்குமுல்லா ஹைர் வந்தவங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.